அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டத்தில் நீட் தேர்வு தோல்வியால் மாணவர் தனுஷ் தற்கொலை செய்து கொண்டது வருத்தமளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மாணவர் தனுஷின் மரணம் குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது அவருடைய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? தஞ்சாவூர் மாவட்டம் சிலவம்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இன்னுயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி வருத்தத்தை அதிர்ச்சியை அளிக்கிறது. நீட் ரத்து என்ற பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் திமுக முதல்வர் தன்னுடைய ஒன்றுக்கும் உதவாத வெற்று விளம்பரங்கள் பேச்சுக்களை நம்பி ஏமாந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் மாணவர்கள் ரத்த கரைகள் தனது கையில் இருப்பதை உணர வேண்டும். 40 எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வாரிசு அமைச்சர் சொன்ன அந்த நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளியில் வரும்? இன்னும் எத்தனை மாணவர் செல்வங்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் ரத்து விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றும் திமுக அரசு கடும் கண்டனத்தையும், இனியாவது நீட் ரத்து குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருப்பின் மேற்கொள்ளுமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மாணவர் செல்வங்களோ உயிர் என்பது இன்றியமையாத ஒன்று. அதை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் உங்கள் மனதில் வரக்கூடாது. வாழ்வில் பல சோதனைகள் வந்தாலும் அதை நேரே எதிர்கொண்டு சாதனை கற்களாக மாற்ற பாருங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கென்று ஒரு அற்புதமான இடம் எப்போதும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளங்களில் தனது எக்ஸ் பக்கத்தில் இப்படி ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அந்த மாணவர் உயிரிழப்பு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த ஊரில் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அரசியல் களத்திலும் அது அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. நாம் சொல்லக்கூடியது ஒன்றுதான், படிப்பு என்பது அவசியம்தான், ஆனால் உயிர் அதையும் காட்டிலும் மேன்மையானது. எந்த ஒரு செயலுக்கும் தற்கொலை என்பது தீர்வல்ல என்பதை நாமும் வலியுறுத்தி வருகிறோம். ஆகையால் மாணவர்கள் மிக கவனத்துடன் அவர்களுடைய படிப்பை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற எண்ணங்கள் தோன்றாத வகையில் பெற்றோரும் கல்வித்துறையும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாமும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சுபாஷ்.